கிளாஸாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க சொல்லிட்டு என்னோடய லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த கிளாஸ் பண்ணால் தான் அதோட கண்டினியூஸ் ஸ்டிச் தான் இந்த கிளாஸ். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி ஆரிவர் கிளாஸ் 24 என்னென்னா ஆரி டபுள் பாக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு கிளாஸில் ஆரி பாக் செயின் ஸ்டிச், அதுலேயே இது டபுள் பாக் செயின் ஸ்டிச் மாதிரி தான். நான் வீடியோவில் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து நம்ம ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து பார்த்தோம். இப்போது வந்து டபுள் ஆரிபாக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான், அந்த ஆரிபாக் செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இதுவும், ஆனால் அதை வந்து டபுளாக போட போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த 2 லைன் மட்டும் எடுத்துக்கலாம். 2 லைன் ட்ரா பண்ணி தானே நம்ம ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து போட்டோம். அதே மாதிரி நம்ம 2 லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த லைனை வந்து விட்டுறலாம், அது வந்து டபுள் ஆரிபாக்ஸுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 2 லைன்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஆரிபாக் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான். த்ரெட் எடுத்து நாட்டு வர வச்சு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லாவே ஆகிருக்கும். அந்த நேம் சொன்னாலே உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து தெரியும், அந்தளவுக்கு ஆகியிருக்கும். ஸோ இப்போ அதை அப்படியே தான் நம்ம போட போகிறோம். அப்படியே மேலே இருக்கிற லைனுக்கு போய் கிராஸாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறணும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறணும். குட்டியாக போட்டோம்னா அது லாக் ஸ்டிச் மாதிரி ஆகிடும். அப்போ அது வந்து அந்த ஷேப் கிடைக்காது. ஈவனாக ஒரே மாதிரி டிஸ்டன்ஸையே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு இடத்துல குட்டியாக ஒரு இடத்துல லாங்காக அந்த மாதிரி போட்டோம்னா அந்த டிசைன் பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஈவன் டிஸ்டன்ஸை எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். ஆரிபாக் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி மேலே ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச், திருப்பி அப்படியே கீழே வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். இப்படியே தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து போடலாம். என்னோடய வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து கிளாஸை கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகியிருக்கும். அதை நம்ம அப்படியே போடலாம். இது வந்து டிசைன் பண்ணணும்னு தேவையில்லை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள் ஆரிபாக் செயின் ஸ்டிச்சும் டிசைன் பண்ணணும்னு தேவையில்லை. டிசைன் பண்ண தேவையில்லைன்னா மேம் சொல்லித்தரீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம யூடியூப்பை பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எந்த ஒரு வேலையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ நான் என்ன மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரொசீஜர் படி எல்லாமே போனால் தான் உங்களால் அதை பண்ண முடியும். இந்த ஸ்டிச் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கும். எதுக்காகனா அந்த வேலை உங்களுக்கு த்ரெட் வந்து எல்லாமே நம்ம இத்தனை த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எல்லாமே த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ண முடியும். ப்ளவுஸ் பண்ணோம்னா வெறும் நம்ம அதாவது இது வச்சே நம்ம பண்ண முடியாது. பாசி அந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு மட்டுமே நம்ம பண்ண முடியாது. த்ரெடும் வச்சு ப்ளவுஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஒரு சாரீ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த சாரியோட கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் எந்த ஒரு ஸ்டிச்சையும் ப்ராப்பராக பழகுங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே டிஃப்ரெண்ட் வே இருக்கும். அது போகிற டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா த்ரெட் ஒர்க் ப்ளவுஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இப்போ நார்மல் ஆரிபாக் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டோம். இப்போ டபுள் ஆரிபாக் செயின் ஸ்டிச்னால் இதோட மிரர் மாதிரி இங்கிட்டு வரணும். அப்படியும் அதுதான் போட போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இல்லை எண்டு பண்ண இடம் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட் ஆல்ரெடி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போனோம்னா அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு நாட் போட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் செய்யலாம், நம்மளோட தாட் தான். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து டபுள் ஆரிபாக் செயின் ஸ்டிச்னால் இதோட மிரர் மாதிரி இப்படி வரணும், அவ்வளோதான். இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக செயின் லூப் எடுத்துகிட்டு அதே லென்த்து மாதிரி குத்தி லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே டிஸ்டன்ஸ் மேலே, இதுதான் மேலேன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் அளவுலேயே நம்ம
நார்மல் செயின் ஸ்டிச் போடலாம். போட்டுட்டு ரொம்பவும் குட்டியாக போட்டோம்னா அது வந்து லாக் ஸ்டிச் மாதிரி ஆகிடும், நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் அது வந்து என்னென்னா நம்ம ஹெக்ஸாகான் ஷேப்பில் வராது, வேறு மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ நார்மலாக போடுங்க. போட்டுட்டு அப்படியே இந்த பக்கத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்துடுங்க. கீழே வந்து ரெண்டும் டச் ஆகி போடும்போது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த இடத்த சொல்கிறேன் இருங்க, போட்டுட்டு சொல்கிறேன். அப்படியே மேலே போயிட்டு லாங் செயின் ஸ்டிச் நார்மல் ஷுவராக. இதிலே தான் இன்னும் கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுன்னு வரும். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலான்னா, எல்லாமே பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிச் போட்டு அதை பார்டர் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அப்படியே நம்ம நாட் போட்டோம்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்காது. பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, லாக் ஸ்டிச் மாதிரி. குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அங்கே வந்து எண்டு நாட் போட்டோம்னா அந்த இது பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக கலந்துட்டு வர மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஷேப்பை பாருங்கள், இதுதான் டபுள் ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச் ஷேப். பார்த்தீங்களா, ஹெக்ஸாகான் ஷேப்பில் ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி மேலேயும் கிளையும் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நல்லா 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ்